சார். எங்கடா அவன்? யாரு? அவன் தான் ராவன். உங்க வெப்பன்ஸ் எல்லாரையும் கொன்னுகிட்டே இருந்தா நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? எங்க அவன்? நான் சொன்னா எப்படி அவன் என்ன கொன்னுடுவான்? அதை விட பெட்டர் நீயே கொன்னுடு. கரெக்ட் தான், கண்டிப்பா கொன்னுடுறேன். சாகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு சாகு. அந்த பில்ஸை என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? நான் உனக்கு பயப்பட மாட்டேன். சார், சார், உங்களை இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்ததில்ல. யார் சார் ராவன்? ஒரு திறமையானவன் தப்பான வழியில போனதால உருவானவன் தான் ராவன். அப்படின்னா 2003 இந்தியா பார்டர் காஷ்மீருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஊர். அந்த ஊர்ல இருக்கிற இசபெல் ஹாஸ்பிட்டலால தான் இதெல்லாம் நடந்துச்சு. அந்த டைம்ல இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில ஒரு நல்ல உறவு இல்லை. அதனால சில பேர் ஆர்மிக்காரங்களை சிச்சுவேஷன் மானிட்டர் பண்றதுக்காக அங்கேயே போஸ்டிங் பண்ணாங்க. அதனால நானும் அங்கதான் இருந்தேன். அப்பதான் அந்த ஹாஸ்பிட்டல்ல மகிமா நர்சிங் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணான். மகி இன்டர்வியூ பண்ண டீன் அவளோட சர்டிபிகேட்ஸை பார்த்து ஷாக் ஆயிட்டார். மகி கெமிஸ்ட்ரியில கோல்டு மெடலிஸ்ட், ஃபார்மசில எம்ஏ பண்ணியிருந்தா. அதே மாதிரி நர்சிங்ல டாப்பர். இவ்வளவு குவாலிஃபிகேஷன் இருந்து கூட அந்த ஹாஸ்பிட்டல்ல எதுக்காக ஜாபுக்கு அப்ளை பண்ணான்னு அவருக்கு புரியல. மகி அங்க வேலை செய்யறதுக்கு முக்கிய காரணம் அவளோட மகன் ராபர்ட். அவன் பிறக்கிறப்பவே ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளத்தோட பிறந்தான். அதனால அவன் பொல்யூஷனுக்கும் சிட்டி என்விரான்மெண்ட்டுக்கும் தூரமா வளரணும். இதுக்கு துணையா மகிக்கு அந்த அளவுக்கு பணபலமும் இல்லை. இந்த ஹாஸ்பிட்டலா இருந்தா தங்கறதுக்கு இடம் கொடுப்பாங்கங்கிறதுனாலதான் இங்க சேர்ந்தா. அப்பதான் முத தடவை நான் மகிய பார்த்தேன். She was very efficient in the work. புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணாம ஒரு டாக்டர் செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை நர்ஸான மகி செஞ்சா. அதனால அங்கிருந்த டாக்டர் ஹர்ட் ஆகி மகிய கேள்வி கேட்டாரு. அங்கிருந்த ஹையர் அத்தாரிட்டிய மகி எதிர்த்து பேசினா. அப்புறம் அவளோட கோபத்தை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. அவளோட புருஷன் அவளை ஏமாத்திட்டு ஓடி போனதுக்கு அப்புறம் ராவன் தான் தன்னோட உலகம்னு நினைச்சா. மகி தான் மகனோட நோயை குணப்படுத்துறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டா. தேவைப்பட்டா தான் உயிரை பணையம் வச்சாவது அவனை காப்பாத்தணும்னு நினைச்சா. தாய் தான் மகனை காப்பாத்த எவ்வளவு தூரம் வேணாலும் போவான்னு சொல்லுவாங்க. மகி விஷயத்திலையும் அதான் நடந்தது. தான் மகனை காப்பாத்துறதுக்காக தயார் பண்ண மெடிசனை டெஸ்ட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பேஷண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டா. அதே நேரத்தில் லிவர் டியூமர் க்ளோஷர் ட்ரீட்மெண்ட்டுக்காக டேவிட்ங்கிற ஃபாரினர் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணாரு. அந்த நேரத்தில் அந்த நோய்க்கு மருந்து இல்லை.
அவ எவ்வளவு பெரிய தப்பு பண்றாங்கறத தெரிஞ்சுக்க முடியாத நிலையில இருந்தா மகி. அந்த நேரத்துல அவளுக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், அவ கண்டுபிடிச்ச மெடிசனை டெஸ்ட் பண்ணணும். அது வேலை செஞ்சா தான் மகனை காப்பாத்திட முடியும்னு நினைச்சா. தான் மகனை காப்பாத்த முயற்சி பண்ற மரண யுத்தத்தை அப்பதான் மகி தெரிஞ்சுக்கிட்டா. கிட்டத்தட்ட 25 பேஷண்ட் அவளால இறந்து போயிட்டாங்க. ஒரு வாரத்துல ஹாஸ்பிட்டலை சீல் பண்ணணும்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுச்சு. ஆனா அப்பதான் மகி தயார் பண்ண மெடிசின் டேவிட்க்கு வேலை செஞ்சிருக்குன்னு மகிக்கு தெரிஞ்சது. தான் கண்டுபிடிச்ச மெடிசின் வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மெடிசின் ராவண முழுசா குணப்படுத்தலங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மகி ரொம்ப வருத்தப்பட்டா. ராவன் மத்த பசங்க மாதிரி ஓடி விளையாடிட்டு இருந்தாலும் அவனுக்கு இன்னும் முழுசா குணமாகல. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக மகிக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது. மகியோட திறமையை பார்த்து டேவிட் ஷாக் ஆயிட்டான். அப்பதான் அறிவுக்கு பேராசை துணையாச்சு. டேவிட் ஒரு டெரரிஸ்ட். ரஷ்யாவை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு அவனுக்கு ஒரு கெமிக்கல் வெப்பன் வேணும். அதுக்காக மகிய பயன்படுத்திக்கணும்னு நினைச்சான். அதை தயாரிச்சு கொடுத்தா நிறைய பணம் கிடைக்கும்னு, அதை வச்சு அவ மகனை காப்பாத்த முடியும்னு சொல்லி மகிய கன்வின்ஸ் பண்ணான். ஹாஸ்பிட்டல சீல் பண்ணிட்டாங்க. அப்புறம் டேவிட் மகிய தான் இடத்துக்கு கூட்டிட்டு போனான். அது ஊருக்கு தூரமா இருக்கிற சீக்ரெட் வேர் ஹவுஸ். ஆறு மாசம் கழிச்சு டேவிட் தன்னோட நாட்டுக்கு போர் செய்ய கிளம்பிட்டான். ரஷ்யால டெரரிஸ்ட் டேவிட் ஒரு கெமிக்கல் வெப்பனை பயன்படுத்தும் போது அதிகாரிகள் ரெட் ஹேண்டடா பிடிச்சிட்டாங்க. அவனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல இந்த கெமிக்கல் வெப்பன் தயார் பண்ணதுல ஒரு இந்திய விஞ்ஞானியோட உதவி இருந்ததா சாட்சி அளிச்சாரு. அது தெரிஞ்ச உடனே இந்திய விஞ்ஞானியை கைது செய்யும்படி இந்திய பிரதமர் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார். அந்த உத்தரவின் பேரில் மகிய பிடிக்கிறதுக்காக அவளோட பிளேஸுக்கு போனப்போ ஒரு எவிடன்ஸை விடாம அழிச்சிட்டு அவ அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டா. அதோட ஆர்மி அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் சில ஸ்பெஷல் டீம்ஸை ஆர்கனைஸ் பண்ணி 1 இயர் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அதை வச்சு பார்க்கும்போது அவ ஹைதராபாத்ல இருக்கான்னு தெரிஞ்சது. அப்புறம் ஒரு ஸ்பெஷல் டீம் அங்க போச்சு. அந்த டீமை லீட் பண்ணது நான் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, என் என்டையர் கரியர்ல நான் பார்த்த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் கிரிமினல் மஹி. எனிவேஸ் வி காட் தேர். அவளை முழுசா சரௌண்ட் பண்ண. அதுக்கப்புறம் நான் அவனை ஸ்பெஷல் ஹோமுக்கு அனுப்பி வச்சேன். சில வருஷம் அவன் அங்க இருந்துட்டு அப்புறமா தப்பிச்சு போயிட்டான். எங்க போனா என்ன ஆனான்னு யாருக்கும் தெரியாது. He just vanished. ராமாயணத்துல ராவண காண்டம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் சூர்பனக. இங்க இந்த கெமிக்கலை பயன்படுத்தினதுக்கு காரணம் மகி.
இப்போ அந்த போரை ராவன் கையில வச்சுட்டு அவ போயிட்டா. ஓ ஷிட். ராகுல் தான் நினைக்கிறேன். யாரே? ஓ சாரி. ஹலோ ஹலோ, லைன்ல இருக்காங்களா இல்லையா? ஹலோ. நா 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 3 நாள்ல 7 பிளாஸ்டுகள். 3 பூ 6 இலை. டேய், நீ என்ன பேசுறேன்னு எனக்கு ஒரு வார்த்தை கூட புரியல. உனக்கு என்ன இளையராஜான்னு நினைப்பா? நீ என்ன பாடினாலும் எல்லாருக்கும் தெரியுது. ஹலோ, ஐ எம் டாக்கிங் யா. 3 நாள்ல 7 பிளாஸ்டுகள். ராவன், நான் சொல்றத கேளு. இவ்வளோ கிரைம் பண்ணிட்டு உன்னால தப்பிக்க முடியாது. மார்க்கெட்ல இந்த பில்ஸுக்கு பல கோடி பிசினஸ் நடக்க போகுது. இவ்வளோ பெரிய பிசினஸ் கொடுத்தவங்க சின்ன டெமோ கேட்குறாங்க. அவ்வளோ பெரிய பிசினஸுக்கு டெமோ கூட கொடுக்கலன்னா எப்படி? அதனால தான் சென்னையை வேர்ல்ட் டெலிவிஷன்ல போட்டு சின்ன டெமோ கொடுக்க போறேன். It will end very tall-ended. By the way, டெமோக்கு ரெடியா இரு. The countdown starts. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2. மயிலாப்பூர் கோவிலில் ஒரு மனித வெடிகுண்டு வெடித்தது. 5 பேர் இறந்து மற்றும் சிலர் காயமடைந்து உள்ளனர். இப்பொழுது அவர்கள் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது என்று மருத்துவமனையில் கூறியுள்ளனர். இந்த வெடிப்பிற்கு பின்னால் தீவிரவாதிகள் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் என்று சந்தேகிக்கின்றனர். இதை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அரசாங்கம் முடிவெடுத்துள்ளனர். People hospitals. ஹலோ ஹலோ, உங்க ஹாஸ்பிட்டல்ல பாம்பு இருக்கு. ஹலோ, யார் பேசுறீங்க? உடனே எல்லாரையும் வெளிய அனுப்புங்க. எதுக்கு? முதல்ல யார் சொன்னீங்க? Sir, what happened? ராகுல், இப்பதான் சேஃப் ஹவுஸ்ல இருந்து ஒரு கால் பேசினேன். நம்பர் அனுப்புறேன், ட்ரேஸ் பண்ணி லொகேஷன் அனுப்பு. ஓகே சார், 10 மினிட்ஸ்ல சொல்றேன். கோ. சார், வாட்ஸ் த பிளான்? ஓ சாரி சாரி.